கோடிக்கணக்கில் செலவு செய்து நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலை மூடப்பட்டதன் காரணமாக சுமார் 100க்கும் அதிகமான குடும்பங்கள் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வருவதாக அலியல்ல பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அலியல்ல வெவல்ஹின்ன பிரதேசத்தில் உள்ள வெவல்ஹின்ன வைத்தியசாலை தான் இது. குறித்த வைத்தியசாலையில் பல கோடி ரூபாய் செலவு செய்து பரிசோதனை நிலையம், ஆண் பெண் சிகிச்சை பிரிவு, மருந்தகம், சிற்றுண்டி சாலை, பிரசவ அறை, பிணவரை, கழிவறை, வைத்தியர்கள் தங்குமிடம், நீர், மின்சாரம் என அனைத்து வசதிகளும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலை ஆகும். இவ்வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள சுமார் 5 கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய வைத்திய சேவைகளை இங்கேயே பெற்றுக்கொண்டனர். கடந்த 15 வருடங்களாக குறித்த வைத்தியசாலை மூடப்பட்டு காணப்படுவதன் காரணமாக அப்பிரதேச மக்கள் மிகவும் சிரமத்துக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குறித்த வைத்தியசாலை கட்டிடம் தற்போது உடைந்து பாழடைந்து விட்டதாகவும் உள்ளிருந்த பொருட்களை திருடர்கள் திருடி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அவசரமாக நோயாளிகளை கொண்டு செல்வதாக இருந்தால் தெமோதர, கொடேகொட மற்றும் பதுல்லே ஆகிய வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்து வசதிகளும் கொண்டுள்ள குறித்த வைத்தியசாலையை புனரமைத்து மீள திருப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அம்மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றனர்.